ஆடி மாதத்தில் பழைய காலங்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீடுகளில் ஒரு 60 வயசு பாட்டி இருந்தால் கேட்டு பாருங்கள். ஆடி செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது. அது ஆண்கள் நாங்கள் சொல்லவே கூடாது, நீங்கள் வாயால் சொல்லக்கூடாது. அது என்ன சாமின்னு. அந்த சாமிக்கு சரியான பக்குவ முறைப்படி உணவை வைத்து வழிபட்டு, அந்த உணவை ஆண்கள் பார்க்கக்கூடாது. அது உணவுன்னு சொல்லக்கூடாது, பிரசாதம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த ஆடி மாதத்துக்கு நிறைஞ்சது. கேட்டு பாருங்கள், அதை செஞ்சு பாருங்கள். அதை செய்யும் பொழுது உங்கள் குழந்தைகள், உங்களுடைய சுமங்கலிக்கு காரணமான இந்த கயிறு நித்திய சுமங்கலியாக இருக்கக்கூடிய மகாபாக்கியத்தை தரவல்லவள் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த உறையூர் வாழும் அருள்மிகு வெக்காளியம்மனின் அற்புதமான தரிசனம் கண்டு கொண்டிருக்கிறோம். அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவில். எல்லை தெய்வங்கள் வெட்ட வெளியில் கூரையின்றி இருக்கலாம் என்று நூல்கள் நவில்கின்றன. உறையூரில் வன்பராந்தகன் என்னும் அரசன் தனது மனைவி புவனமாதேவியுடன் ஆட்சி செய்த காலத்தில் சாரமா முனிவர் என்பவர் நந்தவனம் அமைத்து பல்வகை மலர் செடிகளையும் பயிரிட்டு மலர் கொய்து தொடுத்து தாயுமான சுவாமிக்கு அணிவித்து அழகு பார்த்து கொண்டிருந்தார். இந்நிலையில் பிராந்தகன் என்னும் பூ வணிகன் அரசரிடம் ஆதரவு பெற எண்ணி நந்தவனத்து மலர்களை பறித்து அரசருக்கு அளிக்கத் தொடங்கினான். அரசரும் உயர்வான மலர்களைக் கண்டு உளம் கழித்து தாயுமானவருக்கு மட்டுமே அணிவிப்பதற்கு என சாரமா முனிவர் அமைத்த நந்தவனத்து மலர்கள் என்று அறிந்தும் கூட தவறான ஆசையால் வணிகரிடம் நாளும் மலர்களை பறித்து வர ஆணையிட்டான். நந்தவனத்தில் நாளும் மலர்கள் குறைவதைக் கண்ட சாரமா முனிவர் ஒரு நாள் வணிகன் மலர் கொய்யும் போது பிடித்து விட்டார். தாயுமானவருக்குரிய மலர்கள் அரசனுக்கு செல்வதைக் கண்டு சினந்து மன்னரிடம் முறையிட்டார். மன்னனோ முனிவரை அலட்சியம் செய்து மலர் வணிகனது செயலை ஊக்குவிக்க மனம் நொந்து முனிவர் தாயுமானவரிடமே முறையிட்டார். தனக்கு செய்யும் குறைகளை கூட தாங்கிக் கொள்ளும் இறைவன் அடியாருக்கு செய்கின்ற இடர்களை தாங்குவதில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் மேற்கு முகமாக திரும்பி உறையூரை நோக்கியதால் மண்மாறி பொழியத் தொடங்கியது. இதனால் ஊரை மண் மூடியது. மக்கள் தங்களை காக்க எல்லை தெய்வமாக விளங்கிய வெக்காளியம்மனை விட்டால் வேறு வழியில்லை என்று ஓலமிட்டு சரணடைந்தனர். அன்னை இறைவனை வேண்டினாள். மண்மாறி நின்றது. ஆனாலும் மக்கள் வீடிழந்தனர். வெட்ட வெளியே தங்கும் இடமானது. மக்கள் துயர்கண்டு அன்னை வெக்காளியம்மன், உங்கள் அனைவருக்கும் வீடு கிடைக்கும் வரை நானும் உங்களைப் போல வெட்ட வெளியிலேயே இருக்கிறேன் என்று அருளியதாக வரலாறு கூறுகிறது. இன்றைக்கும் பலர் வெட்ட வெளியே வீடாக கொண்டிருக்கின்றனர். அன்னையின் உறுதிமொழி நிறைவேறாததால் இன்றைக்கும் அருள்மிகு வெக்காளியம்மன் வானமே கூரையாக கொண்டு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் பேரையூர் பகுதியில் மக்கள் அதிகம் கூடும் கோயில் திருவிழாக்களில் ஒன்றான அத்திப்பட்டி மாரியம்மன் கோயில் திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அத்திப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் அம்மனுக்கு சித்திரை மாதத்தில் வெள்ளிக்கிழமையன்று கொடியேற்றம் நடைபெற்று அன்றிலிருந்து தொடர்ந்து 5 நாட்கள் பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மன் ஊர்வலம் துவக்க நாளான சனிக்கிழமையன்று அம்பாள், விநாயகர் சிங்க வாகனத்தில் பவனி வருகின்றனர். 2ஆம் நாளான ஞாயிறு அன்று அம்பாள் மயில் வாகனத்திலும் பூப்பல்லக்கிலும் எழுந்தருளி அழகுற அருள் பாலிக்கின்றார். மேலும் அந்நன்னாளில் ஆக்கிப் படைத்தல் நிகழ்ச்சியும் மாவிளக்கு எடுக்கும் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறுகின்றன. திங்களன்று அம்பாள் குதிரை வாகனத்தில் எழுந்தருளுகின்றார். அன்று காலை முதல் ஏராளமானோர் பொங்கல் வைத்து வழிபடுகின்றனர். கும்மி, கோலாட்டம், கரகாட்டம், முளைப்பாரி மற்றும் 21 பந்து அக்னி தீபம் போன்ற நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெறுகின்றன.
கடைசி நாளன்று இரவு மஞ்சள் நீராடி கொடியிறக்கம் நடைபெற்று திருவிழா நிறைவு பெறும். ஓம் சக்தி அத்திப்பட்டி புதுமாரியே போற்றி. 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 மாரியம்மன் யார்? இந்த கேள்வி வருதா இல்லையா? நிறைய பேர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருப்போம். திரௌபதி அம்மன், காஞ்சி அம்மன், காமாட்சி அம்மன், எல்லா அம்மனை பற்றியும் நமக்கு தெரியும். மாரியம்மன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கோபக்காரருங்க பரசுராமர். அந்த பரசுராமர் தன்னுடைய தந்தை என்ன பண்ணுறாருன்னா, தாயை வெட்ட சொல்லிடுறார் தலையை. உடனே பரசுராமர் எடுத்துட்டு அம்மான்னு வெட்டிடுறார். வெட்டின உடனே அடுத்து கேட்குறாரு, இவ்வளோ அருமையாக தந்தை மேலே பற்று வச்சுருக்கியே, உனக்கு என்ன வரம் வேணும் கேள், எங்கள் அம்மாவை புதுப்பிச்சு கொடுன்னு கேட்குறாரு. மாரிய அம்மன் அந்த தலையை எடுத்துகிட்டு வேறு தலை வச்சு கொடுத்ததுனால இதுக்கு பேர் மாரியம்மன்னு பேர். எப்பேற்பட்ட அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா? குலதெய்வம் நீ அல்லவோ, உன் குல கொழுந்து நான் அல்லவோ. குலதெய்வம் நீ அல்லவோ, உன் குல கொழுந்து நான் அல்லவோ. உந்தன் சந்நிதி முன் நிற்கிறேன், கருணை காட்டும் ஐயா. உன்னை பாடி பாடியே நெஞ்சு உருகினேன், வழியை காட்டும் ஐயா. வேழமாமுகா ஐயா செல்வ விநாயகா. குலதெய்வம் நீ அல்லவோ, உன் குல கொழுந்து நான் அல்லவோ. குலதெய்வம் நீ அல்லவோ, உன் குல கொழுந்து நான் அல்லவோ. மாயமான வாழ்க்கை என்று வேதம் சொன்னாலும் அதை வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆசை வருகிறது. ஞானம் கொண்டு நானும் உந்தன் அருளை கேட்டாலும் ஐயா சொந்த பந்தம் சூழ்ந்து கொண்டு பொருளை கேட்கிறது. அள்ளி தரும் வள்ளலே இன்னும் என்ன தாமதம்? ஆனைமுக தெய்வமே கண் திறந்து பார்க்கணும், முனையின்றி துணையாரப்பா ஐயா. ஏறக்குறைய 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயிலில் நவக்கிரகம், சிவலிங்கம், 12 தேவதைகளும் இங்கே காட்சி தருகின்றன.